இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய பிரதேச மாநிலம் குணா மாவட்டம் ஜைடா டோங்கர் கிராமத்தை சேர்ந்தவர் திலீப் சிங் பிகல். இவருக்கு வயது 40. மாற்றுத்திறனாளியான இவருக்கு திருமணமாகி 14 வயதில் மகள் உள்ளார். இதற்கிடையில் திலீப் சிங் தன்னுடைய மகளை காணவில்லை என்று பஜ்ரங்கர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரை தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் சிறுமியை அவருடைய தந்தையான திலீப்புடன் சென்றபோது கடைசியாக பார்த்ததாக அந்த கிராம மக்கள் பல பேர் தெரிவித்தனர். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் மாற்றுத்திறனாளியான திலீப்பிடம் விசாரணை நடத்தினர். அந்த விசாரணையில்தான் தன்னுடைய மகளை திலீப்பே கொன்றதும் பின்னர் உயிரிழந்த உடலுடன் பாலியல் உறவு கொண்டுள்ளார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் கொடூர தந்தை திலீப்பை கைது செய்தனர். திலீப்பிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் 14 வயது மகள் தன்னுடைய பேச்சை கேட்காமல் இருந்துள்ளார். இதனால் தன்னுடைய மகளை அழைத்து கொண்டு திலீப் நேற்று இரவு கிராமத்துக்கு அருகே உள்ள வனப்பகுதிக்கு சென்றுள்ளார். அங்கு தன்னுடைய மகளை பாலியல் வன்கொடுமை செய்ய திலீப் முயற்சித்துள்ளான். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த சிறுமி இது பற்றி உறவினர்களிடம் கூறிவிடுவேன் என்று தந்தையை எச்சரித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த திலீப் காட்டுக்குள் கிடந்த கட்டையை கொண்டு தன்னுடைய மகளை அடித்து கொன்றுள்ளான். உயிரிழந்த பின்னர் தன்னுடைய மகளின் உடலுடன் அந்த கொடூரன் பாலியல் உறவும் வைத்துள்ளான். திலீப் தெரிவித்த தகவலால் அதிர்ச்சியடைந்த போலீசார் வனப்பகுதிக்கு சென்று பிணமாக கிடந்த 14 வயது சிறுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மேலும் கொடூரன் திலீப் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவனை தற்போது சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்க கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.